டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தமிழ் சினிமால முழு நேர நகைச்சுவை படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கனடால இருந்து விஜய் சங்கர் கேட்டிருக்காங்க. முழுநில நகைச்சுவை திரைப்படங்கள் உருவாவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஒருவர் அப்படி ஒரு படத்தை எடுத்து வெற்றி பெற்று விட்டால் தொடர்ந்து அது போன்ற படங்கள் வரக்கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. 2 மணி நேரத்துக்கு கடவுள் சொர்க்கத்துல இருந்து ஒரு செலிபிரிட்டி அனுப்புறாங்க உங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக. நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க, எதுக்காக சூஸ் பண்ணீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஜே அப்துல் கலாம் சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரைட்டர் சுஜாதா சார் மற்றும் வெங்கட் சுபா. இல்ல உங்களுக்கு வேற யாராவது இருந்தா கூட நீங்க சொல்லலாம்னு சென்னையில இருந்து வேல் கேட்டிருக்காங்க. சொர்க்கத்திலிருந்து செலிபிரிட்டிகளை பேட்டி காணக்கூடிய வாய்ப்பை மட்டும் அந்த ஆண்டவன் எனக்கு அனுப்பார் என்றால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற நபர்களில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லோரையுமே பேட்டி காணத்தான் நான் ஆசைப்படுகிறேன். முதல் மரியாதை படத்துல எஸ்பிபி சார் ஆக்ட் பண்ணல. அந்த படத்துல ஒரு பாடல் கூட அவர் பாடலையே. இதுக்கான காரணம் என்னன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை படத்திலே ஒரு பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு கூட எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் பாரதி ராஜா இல்லை, முழுக்க அதுக்கு பொறுப்பு இளையராஜா தான். இளையராஜா இசையமைக்கின்ற படங்களை பொறுத்தவரையிலே அவர் இசையமைப்பிலே உருவாகின்ற பாடல்களை யார் பாட வேண்டும் என்று இளையராஜா தான் முடிவெடுப்பாரே தவிர இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரோ இயக்குனரோ பெரும்பாலும் முடிவெடுத்ததில்லை. இப்போ இருக்கிற மார்க்கெட் அண்ட் சேலரி வைஸ் சூர்யா சாரை சிவகார்த்திகேயன் சார் மிஞ்சிட்டாங்களான்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. இப்போது உள்ள நிலவரப்படி சூர்யாவை சிவகார்த்திகேயன் தாண்டி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். மீனா மேம் மற்றும் சமந்தா மேமோட அப்கமிங் மூவிஸை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமான்னு திண்டுக்கல்லேருந்து விஜய் கேட்டிருக்காங்க. சமந்தா தமிழில் எந்த புதிய படத்திலும் இப்போ நடிக்கிறதா தெரியல. ஹிந்தியில் ஒரு வெப்சீரிஸ் நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா இப்போது எந்த மொழியிலும் நடித்து கொண்டிருப்பதாக தெரியல. பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கே தான் இருக்குன்னு ஃப்ரான்ஸ்லேருந்து சஞ்சீவ் கேட்டிருக்காங்க. இப்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களுக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனில் தான் விநியோகிக்கப்படுகின்றன. ஒரு காலகட்டத்தில் தியேட்டர்களில் டிக்கெட்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு தனி கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டர் இருக்கின்ற அந்த ஆஃபீஸ் இருக்கு, அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ப்ரோ கோடுக்கான அர்த்தம் என்னன்னு வேலூர்லேருந்து மகேந்திரா கேட்டிருக்காங்க. இரு நண்பர்களுக்கு இடையே உள்ள சகோதர கலாச்சாரம் தான் ப்ரோ கோட். ரீசெண்டாகவே நிறைய பழங்காலத்து தேட்டரை இடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற பழங்காலத்து தேட்டர் எதுன்னு காஞ்சிபுரத்துலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தேட்டர்களில் மிக பழமையான தேட்டர் என்று சென்னையில் அமைந்துள்ள கேசினோ தேட்டரை சொல்லலாம். ஜே.எச். இரானி என்பவர் தான் இந்த தேட்டரை நிர்மாணித்தார். அவர் அடிப்படையில் ஒரு ஐஸ் ஃபேக்டரி ஓனர். 1941ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி என்று இந்த திரையரங்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. இட் டர்ன்ட் அவுட் நைஸ் அகைன் அப்படின்ற ஒரு ஆங்கில படம் தான் முதலாக இந்த திரையரங்கில் திரையிடப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து 7-8 வருஷத்துக்கு அந்த தேட்டரில் ஆங்கில படங்களை மட்டுமே திரையிட்டு கொண்டிருந்தார்கள். 1950க்கு பின்னால் தான் இந்த தேட்டரில் தமிழ் படங்களையும் திரையிட தொடங்கினார்கள். இந்த தேட்டருடைய வயசு இப்போ 84. எந்த வருஷத்துல நாகார்ஜுனா சார் மற்றும் அமலா மேம் லவ் பண்ணாங்க? இந்த காதல்னால அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மூலமா அவங்களோட காதல் திருமணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா, இல்லைன்னா ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சுதான்னு கோவையில இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. கிராய் தாதா என்ற தெலுங்கு படத்தில் தான் முதலாக நாகார்ஜுனும் அமலாவும் ஜோடி சேர்ந்து நடித்தார்கள். அமலாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவருடைய முதல் தெலுங்கு திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து சிவா, நிர்ணயம், சின்னபாபு போன்ற பல படங்களில் நாகார்ஜுனோடு ஜோடி சேர்ந்து நடித்தார் அமலா. இந்த காலகட்டங்களில் தான் நாகார்ஜுன் மேல் அவருக்கு காதல் பிறந்தது. அதைத் தொடர்ந்து 1992ஆம் ஆண்டிலே நாகார்ஜுனை மணந்தார் அமலா. இதுக்கப்புறம் லிப்லாக் சீன்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஷால் சார் சொன்னதா ஒரு செய்தி வருது. அது உண்மையா? ஏன் அவர் அப்படி சொன்னாங்கன்னு திருச்சியில இருந்து சாந்தி கேட்டிருக்காங்க. முத்த காட்சியிலே நீ நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஷால் சொன்னது கிசுகிசு செய்தியாக வெளியாகல, அவருடைய பேட்டியாகவே வெளியாக இருந்தது. அதனால் அதனுடைய உண்மைத்தன்மையை பற்றி நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை. நயன்தாரா மேமுக்கு அண்ணா இருக்காங்களா? அவங்க அண்ணா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சென்னையிலேருந்து திலீப் கேட்டிருக்காங்க. நயன்தாராவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அவருடைய பெயர் லெனோ. அவர் இப்போ துபாயில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். விஜய் சார் சொகுசு பஸ் வாங்கியிருக்கிறதா வரும் செய்தி உண்மையான? தாமிரபரணியிலேருந்து மோகன் கேட்டிருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்காக விஜய் ஒரு சொகுசு பஸ்ஸை வாங்கியிருக்கிறார் என்ற செய்தி உண்மையான செய்தி தான். ஜீவா சார் மற்றும் சந்தானம் சார் சேர்ந்து படம் பண்ண போறாங்களான்னு சென்னையிலேருந்து சபரி கேட்டிருக்காங்க. சிவாமனசல் சக்தி படத்தினுடைய பார்ட் 2 உருவாக்க முயற்சியில் இப்போ எம் ராஜேஷ் ஈடுபட்டிருக்கிறார். அந்த படத்தில் சந்தானம் நடிப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனாலும் சந்தானம் அந்த படத்தில் நடிக்க போகிறாரா இல்லையா அப்படின்றத பற்றி ராஜேஷோ அல்லது அந்த படத்திலே கதாநாயகனாக நடிக்க இருக்கின்ற ஜீவாவோ
இன்னும் உறுதி செய்யலை. நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் டேரக்டர்ஸ்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி திருப்பதி கோவில் இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி டேரக்டர் பாக்யராஜ் சார், பாரதி ராஜா சார், சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், ரஜினிகாந்த் சார் அண்ட் விஜயகாந்த் சார் இவங்களும் இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாங்களான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கலைஞர்களில் எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரை தவிர மற்ற கலைஞர் எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் தங்களுடைய படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னாலே திருப்பதிக்கு போய் கொண்டிருந்தவர்கள் தான். பாரதி ராஜாவோடு அவருடைய பட வெளியீட்டுக்கு முன்னாலே பல முறை நானே திருப்பதிக்கு போயிருக்கேன். இப்போ அந்த பழக்கம் யாரிடமும் தொடர்வதாக தெரியல. ஜெயிலர் 2 படத்தில் பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்களா, அவங்க யார் யாருன்னு சொல்ல முடியுமான்னு காரைக்குடியிலேருந்து சாவித்திரி கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்திலே பாலிவுட்டை சேர்ந்த வித்யா பாலன் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்திலே நடிக்க இருக்கிறார். ஹிப்ஹாப் ஆதி மியூசியம் இருக்கு 2 படத்தை எடுக்க போகிறாங்களான்னு மதுரையிலேருந்து ஷீலா கேட்டிருக்காங்க. ஹிப்ஹாப் ஆதியினுடைய வெற்றி படமான மீசையும் முறுக்கு படத்தினுடைய பார்ட் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. லோகா படம் பார்த்தீங்களா, அந்த படத்தை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு திண்டுக்கல்லேருந்து மணி கேட்டிருக்காங்க. லோகா படத்தை நான் இன்னும் பார்க்கல. விமர்சன மீதியிலே மிகச்சிறந்த பாராட்டை அந்த படம் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வசூல்லையும் மிகச்சிறந்த சாதனையை அந்த படம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சார் மாதிரி ஆந்திராவில் என்டிஆர் சார், இங்கே சிவாஜி சார் மாதிரி அங்கே ஏஎன்ஆர் சார், அதே மாதிரி கிருஷ்ணா சாரை நம்ம ஜெய்சங்கர் சாரோட கம்பேர் பண்ணலாமான்னு ஃப்ரான்ஸ்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல ஜெய்சங்கருக்கும் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணாவுக்கும் ஒற்றுமைகள் இருக்கத்தான் செய்கிறது. இங்கே ஜேம்ஸ் பாண்ட் வேடத்திலே ஜெய்சங்கர் கலக்கியதை போல அங்கே தெலுங்கு பட உலகிலே ஜேம்ஸ் பாண்ட் வேடங்களில் கலக்கியவர் தான் கிருஷ்ணா. இப்போ இருக்க தமிழ் டைரக்டர்ஸ்லாம் ஏன் கமர்ஷியல் ரிலேட்டட் படம் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் எபிக் ஒரு ஆன்மீகம் ரிலேட்டட் கதைகள்லாம் எடுக்கலாமேன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. கத்தி கலாச்சாரம் ஆகிய சிக்கல்களில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து மீள முடியாமல் இப்போது இருக்கின்ற இளம் இயக்குனர் தவிக்கிறார்களோ அப்படின்ற எண்ணம் கூட எனக்குள்ளே அடிக்கடி ஏற்படுவதுண்டு. இதிலிருந்து விலகி புது புது ஜானலில் படம் எடுக்கணும் அப்படின்னு இந்த இளம் இயக்குனர் யோசித்தார் என்றால் நிச்சயமாக திரையுலகுக்கு அது பயனளிக்கும், ரசிகர்களுக்கும் புது புது படைப்புகள் கிடைக்கும். அடுத்து இன்று ஒரு தகவல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்தவர் தான் கதாசிரியரும் இயக்குனருமான மகாலட்சுமணன். எம்ஜிஆருடைய பல படங்களை இயக்கிய பா நிலண்டங்கிட்ட பல ஆண்டுகள் உதவி இயக்குனராக இருந்த பெருமை மகாலட்சுமணனுக்கு உண்டு. அவருடைய நண்பர்களான ஷாகுல், சந்துரு ஆகியோரும் ஜெய்சங்கரை வைத்து அவர்கள் அப்போது எடுத்துக்கொண்டிருந்த பஞ்சாமிரதம் அப்படின்ற படத்துக்கு வசனம் எழுதுவதற்கு மகாலட்சுமணனை அழைத்தார். அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் எம்ஆர் ராதா நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மகாலட்சுமணனுக்கு தோன்றியது. அதனால் உடனடியாக எம்ஆர் ராதாவை சந்தித்து இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொன்னார் மகாலட்சுமணன். அந்த படம் உருவான காலகட்டத்தில் எம்ஜிஆரை சுட்ட வழக்கில் பல ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு அப்போ தான் விடுதலை ஆகியிருந்தார் எம்ஆர் ராதா. நீங்கள் எம்ஜிஆருக்கு மிகச்சிறந்த நண்பர், அப்படிப்பட்ட நீங்கள் என்ன இந்த படத்தை நடிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதை பார்த்துக்க என்று மகாலட்சுமணன் சொன்னார் ராதா. உங்களையெல்லாம் படத்தில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டார். உங்களுடைய அனுபவம் என்ன, அப்படிப்பட்ட அனுபவம் வீணாக போகக்கூடாது, நிச்சயமாக நீங்கள் அந்த படத்தில் நடிக்கணும் என்று சொல்லி அந்த படத்தில் நடிப்பதற்கு எம்ஆர் ராதாவை அழைத்து கொண்டு வந்தார் மகாலட்சுமணன். அந்த படத்தை தொடர்ந்து மகாலட்சுமணன் வசனம் எழுதிய பஞ்சபூதம் அப்படின்ற படத்தில் ஒரு ஆன்மீக பக்தர் வேடத்திலே நடித்தார் எம்ஆர் ராதா. அவர் பக்தி வேஷத்தில் நடித்ததுனால கந்த சஷ்டி கவசத்தை அவரை பாட வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் மகாலட்சுமணனுக்கு தோன்றியது. எம்ஆர் ராதாவை பாடல் பதிவு கூடத்துக்கு அழைத்து சென்றார். அங்கே போய் பாடலுடைய பிரதியை எம்ஆர் ராதா கிட்ட கொடுத்தார். ஒலிப்பதிவு கூடத்துக்கு போன உடனே காக்க காக்க கனகவேல் காக்க என்று எழுதப்பட்டிருந்த அந்த கந்த சஷ்டி ஸ்லோகம் அடங்கிய பேப்பரை எம்ஆர் ராதாவுடைய கையிலே கொடுத்தார் மகாலட்சுமணன். அதை வாங்கி 2 முறை படித்து பார்த்த எம்ஆர் ராதா சொன்னது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வார்த்தைகள்லாம் இருக்க, இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை, இதெல்லாம் மந்திர சொற்கள். இதை சரியாக உச்சரிக்கிறதுனா தப்பாக போயிடும். இதை சரியாக உச்சரிக்கக்கூடிய ஆள்னா டிஎம் சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் போன்றவர்கள் தான். அதனால் இந்த பாடல் வரியில் அவங்கள சொல்லி எடுத்தால் தான் சரியாக இருக்குமே தவிர நான் சொல்வது சரியாக இருக்காது என்றாராம் எம்ஆர் ராதா. இத்துடன் எந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். திரைப்படங்களில் பாடணுன்ற ஆர்வம் அப்போ இருந்ததா மனசுக்குள்ள? ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடிட்டு பாடுற மாதிரி பாட்டு. நான் பாடினது வந்து அவளை என்று நினைத்தாலும் இதயம் முழுதும் மழைக்காலம், அவளை நினச்சிக்கிட்டு பாடணும். பனி விழும் மலர்வனம், அவள் பார்வை ஒருவரம்னு இருந்தது நான் பாடினது. அதுக்கப்புறம் மாற்றி பனி விழும் மலர்வனம் உன் பார்வை என்ன 2-3 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் கிடைக்கல. பாலண்ணா பாடிட்டாங்க, ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.